ഹായ് ഫ്രണ്ട്സ്, ഇന്ന് என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம குடும்ப உறவுகளை இழந்ததுனால சொல்ல முடியாத வேதனையிலும் வலியிலும் இவ்வளோ நாளாக இருந்தோம். அப்படிப்பட்ட அந்த சூழல்ல நம்ம சொந்தங்களின் மனம் பற்றி இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால தான் அவங்களோட சேர்ந்து அமைதி காத்து வந்தோம். ஆனால் இப்படி அமைதி காத்து வந்த நேரத்தில் நம்மளை பற்றி வன்ம அரசியல் வலைகள், அர்த்தமற்ற அவதூறுகள்னு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மளை பற்றி பின்னப்பட்டன, பரப்பப்பட்டன. இது எல்லாமே சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணை கொண்டு துடைத்து எறிய தான் போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஓர் உரைக்கு ஒரு நாகரிக பதிலடி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அரசியல் செய்ய விருப்பமில்லை, அரசியல் செய்ய விருப்பமில்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் 15/10/2025 அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும், எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க? இந்த கரூரோடு சேர்ந்து இந்த 5-6 மாவட்டத்துக்கு இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கிறோம், போயிருக்கிறோம். அங்கெல்லாம் இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்களுக்கு அந்த இடம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, பெர்மிஷன் தருவாங்களா மாட்டாங்களா, இப்படியே இழுத்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தான் நாகப்பட்டினத்தில் சொன்னது மாதிரி தான். நாங்கள் ஒரு இடம் செலக்ட் பண்ணி கேட்போம், மக்கள் நல்லா ஸ்பேஷியஸாக நின்று பார்க்குற மாதிரி. பட் அவங்க அதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மக்கள் நெருக்கடியோடு நின்று பார்க்குற மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க. இது டிஃபால்ட்டாக எல்லா இடத்துலையும் இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்ருக்கோன்னு வைங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் கொடுக்கப்படாத கண்டிஷன்ஸ். பஸ்ஸுக்குள்ளேயே இருந்து பார்க்கணும், மேலே கை காட்டக்கூடாது, இப்படிலாம் ஒரு அதீத கட்டுப்பாடுகளை கொடுத்த உடனே எங்கள் சைட்லேருந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டோம். அது மட்டும் இல்லை, தமிழக வெற்றி கழகம் சார்பாக அனைத்து கட்சிகளுக்கும் சமமாக ஒரு முறையான ஒரு பொது வழிகாட்டு முறைகள், SOPஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையும் வழங்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தையும் நாடி இருக்கணும். இதுவும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க? இப்படி ஒரு அரசியல் காழ்ப்புடன், நேர்மை திறனற்று நம்மளை பற்றி இந்த குற்றம் சாட்டியுள்ள குறுகிய மனம் கொண்ட முதல்வர் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள். உச்சநீதிமன்றத்தில், அதாவது 13/10/2025 அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்த அந்த விவாதங்களை வைத்தும் அந்தந்த உத்தரவுகளை வைத்தும் இந்த கேள்விகள். இப்படி பொய் மூட்டைகளாக நம்மளை பற்றி இந்த அவதூறுகளை அவிழ்த்து விட்ட முதல்வர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் சார்பாக கோடிகளை கொட்டி அமர்த்தப்பட்ட அறிவார்ந்த வழக்கறிஞர்கள்
அவங்க இந்த கபட நாடக திமுக அரசோட தில்லுமுல்லுகளை தாங்கி பிடிக்க இயலாமல் உச்ச நீதிமன்றத்தில் திக்கு திணறி நின்றது முதல்வர் அவர்களுக்கு மறந்துவிட்டதா? இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவசரமா ஒரு தனிநபர் ஆணையம், அந்த தனிநபர் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பற்றி ஃபுல்லாக இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசரமாக. இதெல்லாம் ஏன் நடக்குது? எதுக்காக நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுவும் தமிழக முதல்வர் மறந்துட்டாரா? அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தை தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது வேறு விஷயம். இப்படிலாம் கேள்வி கேட்ட உடனே ஏதாவது பதில் சொல்லி ஆகணும்ல. அதனால சட்டமன்றத்தில் பேசும்போது உண்மை நிலையை தெளிவுபடுத்தத்தான் அப்படின்னு ஏதோ இந்த சட்ட ரீதியாகவும் சத்தியத்திற்காகவும் நடந்தது போல ஏதோ சாமர்த்தியமாக பேசுகிறதா நினச்சி பேசியிருக்காங்க. இப்படி ஒரு 50 வருஷமாக பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தவங்க ஒரு முதல்வர் அவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின பொய், சப்பை கட்டுன்னு நான் சொல்லலை, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க.